இது மகிமை நேரம். வாக்கு மாறாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்களிலே ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவரிடம் இருந்த சிறந்த குணாதிசயங்களை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைய தினத்திலும் கூட தாவீதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 28ஆம் தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். தாவீதுக்கு வாக்கு பண்ணினார், அதை நிறைவேற்றினார். அதற்கு அவரிடம் இருந்த ஸ்பெஷலா இருந்த என்ன குணங்கள்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இந்த தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவன். அவங்களோட சகோதரர்கள் ஆர்மியில் மிலிட்ரியில் இருக்கிறாங்க. இப்போ அவருடைய தகப்பனார் ஈசாய் தாவீதிடத்திலே உன் சகோதரனுடைய நலத்தை விசாரித்து கொண்டு அவர்களுக்கு இந்த தின்பண்டங்களை கொடுத்து விட்டுவான்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறார். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த தாவீது யுத்த களத்தையே பார்க்கிறாரு. அங்க பார்த்தா எல்லாரும் பரபரப்பா நிற்கிறாங்க. ஆப்போசிட்ல ஒரு பெலிஸ்திய வீரன் நல்ல ஹைட்ரா ஒருத்தர் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை அசட்டை பண்ணி கொண்டு நிற்கிறதை பார்த்தவுடன் இவருக்கு ரொம்ப கோபமா வருது. இந்த குட்டி தாவீதுக்கு ரொம்ப கோபமா வருது. அந்த பக்தி வைராக்கியம் அது பற்றி எரிகிறதா இருக்குது. அந்த இடத்துல சவுல் ராஜா இல்ல, அங்க உள்ள ஆர்மியில இருக்கிற எல்லா வீரர்களும் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க உயிர் தான் அவங்களுக்கு பெருசா இருக்குது. ஆனா அந்த குட்டி தாவீது ஆண்டவருக்காக எழும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யாருமே முன்வராத அந்த இடத்துல இந்த தாவீது கோலியாத்தை வென்று அந்த இடத்துல ஜெயம் பெறுகிறார். நாமும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவருக்கு பக்தி வைராக்கியம் கொள்கிறவர்களாக இருக்கணும். எல்லாரும் அப்படிதானே இருக்கோம், ஆளை போல நம்ம இருந்துட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இதுதான் இந்த காலத்துல இதுதான் ட்ரெண்டு, இதுதான் ஃபேஷன். அதனால எல்லாரும் போலையும் நம்மளும் அப்படி இருந்துட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. பிரியமானவர்களே, நாம் தாவீதை போல விசேஷமானவர்களா இருக்கணும். தாவீதை போல வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாகவும் நம்ம இருக்கணும். பாருங்க, ஆடு மேய்த்துட்டு இருந்த தாவீது ஆனா அரசனாக தேவன் வைத்தார். நம்மளுக்கும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேணுமா? நீங்க ரொம்ப லோவா இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை ஹையா மாற்ற ஆசைப்படுறாரு. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அவருக்கென்று முதல் ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைக்கணும். எடுத்து வைக்கும் பொழுது ஆண்டவர் மீதி உள்ள எல்லா இடங்களிலும் நம்மை தோளில் தூக்கி சுமக்கிறவராக இருப்பார். வாழ தெரியாதவன்னு சொல்லுவாங்க. இந்த பிள்ளைக்கு வாழவே தெரியல, இப்படி முந்திரி கொட்டை மாதிரி இருக்குன்னு சொல்லி கூட நினைச்சிருந்திருக்கலாம். தாவீதை குறித்து அந்த ஆர்மியில உள்ளவங்க நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா எல்லாரும் வியக்கும் அளவுக்கு ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு ஜெயத்தை கொடுத்தார். நாமும் பிசாசை எதிர்த்து போராடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதெல்லாம் ஊழியக்காரங்க வேலை, நம்மளுக்கு அது இதே இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது. தாவீதும் இது மிலிட்ரி ஆட்களோட வேலை, இது ராஜாவோட வேலைன்னு சொல்லி இருந்தா அங்க ஒண்ணுமே நடந்திருக்காது. ஆனா நம்ம பிசாசை எதிர்த்து போராடுகிறவர்களாக இருக்கணும். ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் கொள்கிறவர்களாக நாம் இருக்கணும். அடுத்து பாருங்க, இந்த தாவீது ராஜாவாயிட்டாரு. இப்போ இந்த பத்சேபாள் நிமித்தமாக ஒரு பாவம் பண்ணிட்டார், ஒரு தப்பு பண்ணிட்டார். இப்போ நாத்தான் என்னும் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் தாவீதோடு பேசுகிறார். அப்போ பேசும் பொழுது இந்த தாவீது கோவப்பட்டு கொண்டு, நான் ராஜாவாகிய என்மேல் நீ எப்படி குற்றம் சாட்டலாம் சொல்லிட்டு அவரை சிறையில் அடைக்கல, அவரை ஜெயிலுக்குள்ள தள்ளல, அவருக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்கல. மாறாக தன்னுடைய தவறை உணர்ந்தவராக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கிறார். உங்களுடைய பாவத்தை ஆண்டவர் உணர்த்தும் போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டால் ஆண்டவர் நம்மை மன்னித்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஒரு அழகான குடும்பம். அந்த குடும்பத்துல அந்த அம்மாவுக்கு அவங்க கேன்சர் நோயினால பாதிக்கப்பட்டு ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவ குடும்பம் தான். அப்போ ஒரு ஊழியக்காரர் மூலமாக ஆண்டவரின் வெளிப்பாடு வந்தது. என்னன்னா கணவரிடத்தில் அந்த வெளிப்பாடு, கணவர் ஏதோ ஒரு தவறு செய்ததுனால தான் இப்படி
இப்படி மனைவிக்கு இப்படி இருக்குது, அப்போ நீங்க வந்து மனம் திரும்புங்க, உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியக்காரர் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இந்த கணவர் வந்து அதை கொஞ்சம் அசட்டை பண்ணிட்டார். அதை வந்து அந்த நேரத்திலேயே அவருடைய பாவத்தை ஆண்டவரிடத்துல அறிக்கை பண்ணியிருந்தா அவங்க ஒய்ஃப்க்கு குணமாயிருக்கும். ஆனா அந்த கணவர் வந்து அந்த குடும்ப தலைவர் வந்து அதை அசட்டை பண்ணினது நிமித்தமாக ஓரிரு வாரங்களிலேயே அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளுடைய பாவத்தை உணர்த்தும் பொழுது சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பாவத்தை உணர்ந்தவர்களாக, அந்த தவறை உணர்ந்தவர்களாக நாம் அறிக்கை செய்யணும். இந்த தாவீதும் பாவம் செஞ்சவர் தான், ஆனாலும் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்தார். ஏன் தெரியுமா? அவர் தன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு இந்த சாரி கேட்டாரு. நான் பாவம் செஞ்சது உண்மை, பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒத்துக்கொண்டார். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான். அதை நாம் புரிந்து கொண்டவர்களாக வாழ வேண்டும். அடுத்து இறுதியாக பாருங்க, இந்த தாவீது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவராக இருந்தார். ஆலயம் கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை தாவீதுக்குள்ள இருந்தது. அப்போ மூன்றாவது தாவீதுக்குள்ள இருந்த குணாதிசயம் என்னன்னா, ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். நம்ம கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அவர் ராஜா, அதனால ஆலயம் கட்டுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சேர்த்து வச்சுட்டாரு, நம்ம அவ்வளோ பெரிய ஆட்கள் இல்லைன்னு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க வந்து உங்களால முடிந்த காணிக்கைகளை ஊழியங்களுக்கு அனுப்பலாம், மிஷனரிகளை தாங்கலாம். இப்படி உங்க சாட்சிகளை, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்த அற்புதங்களை, அடையாளங்களை அநேகருக்கு சாட்சியாக கூறி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து ஒரு பொண்ணு இன்டர்வியூ அட்டன் பண்ண போயிருந்தாங்களாம். அப்போ அவங்க சர்டிஃபிகேட்ல, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணு தான், அவங்க சர்டிஃபிகேட்டை கொடுத்த உடனே அங்கே ஒரு மேம் அதை பார்த்துட்டு சொன்னாங்களாம், யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பொண்ணுக்கு ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அறியாமலேயே கத்துனாங்களாம். அடுத்த ஒரு 2 செகண்ட்ல பக்கத்துல இருந்த ஒரு சார், இல்லை மேம் இவங்க எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெரிஃபை பண்ணாங்களாம். இப்போ இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். அப்போ அந்த மேம் சொன்னாங்களாம், நீங்க வந்து எலிஜிபிளாவும் இருக்கீங்க, இந்த ஜாபுக்கு செலக்டும் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கும்போது சொன்னாங்களாம், நீங்க வந்து இப்படி அடிக்கடி ஏசப்பான்லாம் சொல்லக்கூடாது, நீங்க இந்த காலேஜ்ல ஒர்க் பண்ண போறீங்க இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னாங்களாம். அதை கேட்ட உடனே நம்ம என்ன பண்ணியிருந்திருப்போம், அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கணும், நமக்கு ஜாப்ல சேரணும், ஸோ சரி மேம் நான் இனி அப்படி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்போமோ நம்ம. இல்லை, அந்த இடத்துல ஆண்டவருடைய நாமத்தை அந்த பொண்ணு மகிமைப்படுத்தினாங்க. இல்லை மேம், நான் என்னை இம்மட்டும் வழி நடத்தி வந்தது என் தேவாதி தேவன் தான், அந்த இயேசுவை நான் எப்படி மறப்பேன், இதுவரைக்கும் என் கரங்களை பிடித்து கொண்டு வழி நடத்தி வந்தாரே அந்த அன்பான தெய்வத்தை நான் எப்படி மறப்பேன், அவருடைய நாமத்தை நான் அடிக்கடி உச்சரித்து கொண்டுதான் இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லார் முன்பாகவும் தைரியமா சொன்னாங்களாம். இன்னைக்கு கூட அவங்க அந்த காலேஜ்ல ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க. நம்ம இப்படியாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். தாவீது வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள அவரிடமிருந்த 3 குணாதிசயங்களை பார்த்தோம். முதலாவது என்ன அப்படின்னா, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். இரண்டாவது என்னன்னா, பாவத்தை ஆண்டவர் உணர்த்தும் பொழுது அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது என்னன்னா, அவர் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம் நடக்கையின் மூலமாக, நாம் வேலை செய்கிற இடத்திலே ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஏசப்பா. எங்களுக்கு கிடைத்த வாக்குத்தத்த வசனங்களை நீங்க நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஏசப்பா. ஆடுமேய்த்த தாவீதை அரசனாக மாற்ற உமக்கு முடியுமானால் எங்களுக்கு கிடைத்த இந்த வாக்குத்தத்த வசனத்தை நிறைவேற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் ஏசப்பா. அப்பா, நாங்கள் பாவம் செய்ததெல்லாம் மன்னிங்க தகப்பனே. நாங்கள் பாவிகள் என்று நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம் ஏசப்பா. எங்களுடைய பாவங்களை நீங்க மன்னித்து எங்களுக்கு வாக்குத்தத்தத்தை நீங்க நிறைவேற்ற போகிறபடியால் உமக்கு நன்றி ஏசப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஆமேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.